தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் என் சமீர் அகமது என்ற என் பரமசிவம். இந்து பெற்றோருக்கு பிறந்த இவர் இஸ்லாம் மதத்தை தழுவி தனது பெயரையும் மாற்றியிருந்தார். கயத்தாரில் உள்ள சுன்னத் ஜமாத் மூலம் 2015ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட சான்றிதழில் மனுதாரர் இஸ்லாம் மதத்தை தழுவியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் தான் பின்பற்றுவதாக குறிப்பிட்ட முஸ்லிம் லெவை பிரிவின் கீழ் தனக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தார். இருப்பினும் கயத்தார் வட்டாட்சியர் அவரது விண்ணப்பத்தை நிராகரித்தார். இதனால் அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2022இல் மனு தாக்கல் செய்தார். முஸ்லிம் லெபை என குறிப்பிட்டு சாதி சான்றிதழ் வழங்க உத்தரவிடுமாறு தனது மனுவில் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த சூழலில் 2024ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் அல்லது பட்டியலினத்தவர் ஆகிய பிரிவுகளிலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறும் ஒருவர் இடஒதுக்கீடு பலன்களை பெறுவதற்காக பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீமாக கருதப்படலாம் என்றும், அவ்வாறு மதம் மாறும்போது அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள 7 பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்தவராக குறிப்பிட்டு சாதி சான்றிதழ் வழங்கலாம் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த அரசாணையின் அடிப்படையில் தனக்கு பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சமீர் நீதிமன்றத்தில் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கில் 2024 அரசாணை தொடர்பாக பதிலறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்தது. அதில் முன்னேறிய வகுப்பிலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறும் ஒருவருக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம் அந்தஸ்து கிடைக்காது. ஆனால் தங்களின் அசல் மதத்தில் ஏற்கனவே இடஒதுக்கீட்டின் பலன்களை பெற்று வந்தவர்கள் மட்டுமே இஸ்லாம் மதத்திற்கு மாறுவதன் காரணமாக அதனை இழக்க மாட்டார்கள். இதனால் சமூக சமநிலை பாதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் நேற்று உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் PP பாலாஜி அமர்வு, ஒரு இந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறும்போது அவர் ஒரு முஸ்லீமாக மட்டுமே மாறுகிறார். இஸ்லாமிய சமுதாயத்தில் அவருடைய இடம் அவர் மதம் மாறுவதற்கு முன்பு எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்தார் என்பதை கொண்டு தீர்மானிக்கப்படுவது இல்லை என்று கடந்த 1951ஆம் ஆண்டிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஏதேனும் ஒரு சாதி அல்லது உட்சாதியை சேர்ந்த நபர் இஸ்லாமிற்கு மாறும்போது அவர் எந்த ஒரு சாதியையும் சார்ந்தவர் என்ற நிலையை இழக்கிறார் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தாலும் உறுதி செய்யப்பட்டது. சாதியை உள்ளார்ந்த அம்சமாக கொண்டுள்ள இந்து மதத்தை போலல்லாமல் தங்களின் மதங்கள் சமூக சமத்துவத்தை வழங்குகின்றன என்று கிறிஸ்தவ மிஷனரிகளும் இஸ்லாமிய போதகர்களும் பல தசாப்தங்களாக கூறி வருகின்றனர். மதமாற்றங்களை மேற்கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு இஸ்லாத்திலும் படிநிலை உள்ளது என்று கூறுவது நேர்மையற்ற செயலாகும். சில பிரிவினரை பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும் மீதமுள்ளவர்களை முன்னேறியவர்கள் என்றும் வகைப்படுத்துவது குர்ஆனின் கட்டளைகளுக்கு எதிரானது ஆகும். இஸ்லாம் ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்க முயல்கிறது. இறைவனின் பார்வையில் அனைவரும் சமம். அங்கு சமூக படிநிலை எதுவும் இல்லை. எனினும் வரலாற்று காரணங்களால் இஸ்லாமிய சமூகமும் பல்வேறு பிரிவு வகுப்புகளை பெற்றுள்ளது. அவை இந்து மதத்தில் உள்ள சாதியை போன்றது என்று துணிச்சலாக கூட குறிப்பிடலாம். சாதி எவ்வாறு பிறப்பால் தீர்மானிக்கப்படுகிறதோ அதேபோல ஒருவர் பிறப்பால் மட்டுமே ராவுத்தர் அல்லது மரக்காயர் அல்லது தக்கானி முஸ்லீமாக இருக்க முடியும். ஒருவர் மதம் மாறுவதன் மூலம் ராவுத்தர் முஸ்லீமாக மாறிவிட முடியும் என்று கூறுவது வேடிக்கையானது. ஒருவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறும்போது அவர் ஒரு முஸ்லீமாக மட்டுமே மாறுகிறார் என்று 75 ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு கூறியிருக்கிறது. அன்றைய அமர்வு வெறும் முஸ்லீம் என்ற சொல்லாடலையே பயன்படுத்தியிருக்கிறது. ஒருவர் பிறப்பால் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட பிரிவிலோ அல்லது சமூகத்திலோ அங்கமாக இருக்க முடியும் எனும்போது அவரை மதம் மாறிய பிறகு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்குள் வலுக்கட்டாயமாக வகைப்படுத்த முடியாது. உயர்நீதிமன்ற அமர்வு கொடுத்த உத்தரவு நடைமுறையில் நீடிக்கும் போது வெறும் ஒரு அரசாணையை பிறப்பிப்பதன் மூலம் அதனை மாற்றிவிட முடியாது. நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு சட்ட விதியை தெளிவாக கூறியுள்ள போது அரசு ஒரு அரசாணையை போட்டு அதை மாற்றிவிட முடியாது. நீதிமன்ற தீர்ப்பை செல்லாது என்று அறிவிக்க அரசுக்கு அதிகாரம் இல்லை. அதாவது அந்த தீர்ப்பின் வீரியத்தை குறைக்கும் வகையிலோ அல்லது அதனை சிதைக்கும் வகையிலோ ஒரு புதிய அரசாணையை பிறப்பிக்க மாநில அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் பரிந்துரை மற்றும் தொடர்புடைய அரசாணை ஆகியவை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் மற்றும் பட்டியல் சாதியிலிருந்து மதம் மாறியவர்கள் ஆகியோரை அந்த 7 இடஒதுக்கீட்டு பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் சேர்ப்பதற்கு வழிவகை செய்கின்றன. சமூக படிநிலையில் மிக கீழ்நிலையில் உள்ள ஒரு பட்டியல் சாதியினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இணையான நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் பட்டியல் சாதியினரும் தனித்தனி பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என்று உச்சநீதிமன்றம் தனது பல தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்லாம் மதத்திற்கு மாறுபவர்கள் ஏதேனும் ஒரு வடிவில் தொடர்ந்து இடஒதுக்கீடு
பலன்களை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே மாநில அரசு இத்தகைய முறையை மேற்கொண்டுள்ளது. இது அரசு கையாண்ட இந்த அணுகுமுறையில் உள்ள உள்ளார்ந்த குறைபாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தமிழக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கடந்த 2024ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று கூறி அரசாணையை ரத்து செய்தனர்.